அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அதாவது இந்த பிளேலிஸ்ட்டில் நாங்கள் நிலையியல் சம்பந்தமான அல்லது நிலையியல் பாடத்தின் அடிப்படையான சில விடயங்கள் சம்பந்தமான சில பாடப்பிறப்புகளை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த நிலையியல் என்ற ஒரு பகுதி எங்களோட இணைந்த கணிதத்தின் இரண்டாவது பாட பரீட்சை அல்லது செகண்ட் பேப்பரில் அல்லது செகண்ட் பார்ட்டில் ஒரு முக்கியமான பகுதி. இந்த நிலையியலுக்குள்ளே தான் கிட்டத்தட்ட அரைவாசியான கேள்வி பரப்புகள் உங்களுக்கு தரப்படும். சரிதானே? அப்போ இந்த நிலையியல் சம்பந்தமான ஒரு அடிப்படையான விடயங்களை மிக ஆழமாக நாங்கள் விளங்கி கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது. இந்த அடிப்படை விளங்கினா தான் நீங்கள் பின்னால் வரப்படுற எந்த ஒரு சிக்கலான விடயங்களையும் உங்களால் சரியாக கணிக்க முடியும். சரியா? இது பிரயோக கணிதம் சம்மந்தப்பட்டது. நாங்கள் ஏற்கனவே ட்ரிக்னோமெட்ரியில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். இந்த ட்ரிக்னோமெட்ரி பார்ட் 1 பேப்பரில் வர சில பயிற்சிகளை உள்ளடக்கினது. அது மட்டும் இல்லாமல் ட்ரிக்னோமெட்ரிங்கிறது இந்த பார்ட் 2 பேப்பருக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. அதால் தான் நாங்கள் அதை முதல்ல உங்களுக்கு பல வீடியோக்களின் ஊடாக உங்களுக்கு தெளிவான ஒரு விளக்குரையை நான் தந்திருக்கிறேன். இப்போ இங்கே பார்க்க இருக்கிறது நிலையியல், அதாவது ஆங்கிலத்தில் ஸ்டாட்டிக்ஸ் என்று சொல்லுவாங்க. இந்த நிலையியலில் நாங்கள் இங்கே பார்க்க இருக்கிற பரப்பு, அதாவது இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே நாங்கள் பார்க்க இருக்கிற பரப்பு நிலையியலோட முதலாவது அடிப்படை. நிலையியலின் அடிப்படை விடயங்கள். சரிதானே? அடுத்ததாக விசை இணைகர விதி. விசை இணைகர விதி. மூன்றாவது விடயம் அதாவது விசை பிரிப்பு. நான்காவது விடயம் ஒரு புள்ளியில் தாக்கும் விசைகளின் சமநிலை. சரிதானே? இப்போ இதில் இந்த வீடியோவில் நான் நிலையியல் அடிப்படையையும் விசை இணைகர விதியையும் தான் நான் கவர் பண்ண இருக்கிறேன். சரிதானே பிள்ளைகள்? சரி. இப்போ அந்த வகையில் இந்த நிலையியலுக்குள்ள முதலாவதாக நாங்கள் நிலையியலண்டா என்னன்ட்டு எங்களுக்கு தெரியணும். அதாவது ஸ்டாட்டிக்ஸ்ண்டா என்ன? ஸ்டாட்டிக்ஸ்ண்டா என்னன்னு சொன்னால் நாங்கள் ஒரு என்ன சொல்கிறோம், ஒரு தொகுதி உண்டை நாங்கள் கருதுகிறோம். ஏதாவது ஒரு தொகுதி, இது ஒரு புள்ளியாக இருக்கலாம், ஒரு பொருளாக இருக்கலாம், ஏதாவும் இருக்கலாம். நாங்கள் ஆரம்பத்தில் சின்ன ஒன்றிலேருந்து போவோம். இப்போ ஸ்டாட்டிக்ஸ்ன்ற ஒரு பெரிய விடயத்தை விளங்கப்படுத்துறதுக்காக நான் ஒரு தொகுதி என்று எடுக்கிறேன். இந்த தொகுதியில் சில விசைகள் தாக்கலாம். உதாரணமாக ஏதோ ஒரு விசை ஒன்று இந்த மாதிரி தாக்கலாம். இதே மாதிரி இதிலிருந்து வெளிநோக்கி தாக்கலாம். அதாவது இந்த தொகுதியை நோக்கி சில விசைகள் தாக்கலாம். இதே போல் தொகுதிக்கு வெளியால் சில விசைகள் தாக்கலாம். இவ்வாறான ஒரு விசைகள தாக்கத்தின் மத்தியில் இந்த தொகுதி சரிதானே ஓய்வில் காணப்பட்டா, அதாவது ரெஸ்ட்டில் இருக்கணும், நகரக்கூடாது. இவ்வாறு ஒரு ஓய்வில் காணப்பட்டால் இதை நாங்கள் சொல்லுவோம் நிலையியல். இந்த தொகுதி இந்த விசைகளுக்கு மத்தியில் இயங்கினா அதை நாங்கள் சொல்லுவோம் இயக்கவியல். இயக்கவியலும் எங்களுக்கு இந்த அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் 2 பேப்பரில் ஒரு பகுதியாக இருக்குது. அதை நாங்கள் இதுக்கு பிறகு வர வீடியோஸில் நாங்கள் பார்ப்போம். இங்கே நாங்கள் பார்க்க இருக்கிறது ஸ்டாட்டிக்ஸ் மட்டும்தான். சரிதானே? அப்போ நிலையியல்ண்டா என்ன? விசைகள தாக்கத்தில் ஒரு தொகுதி ஓய்வில் காணப்பட்டால் அதை நாங்கள் நிலையியல்னு சொல்லுவோம். இப்போ ரெண்டாவது நாங்கள் இங்கே பயன்படுத்தின சொல் விசை. விசை என்றால் நாங்கள் ஆங்கிலத்தில் ஃபோர்ஸ் என்று சொல்லுவோம்.
விசை என்றா என்ன? விசை என்று சொன்னால் இதை நாங்கள் எவ்வாறு விளங்கப்படுத்தலாம் என்றால், சரியா, அதாவது இந்த இயக்கவியலில் ஒரு மாதிரி சொல்லலாம், நிலையியலில் ஒரு மாதிரி சொல்லலாம், அல்லது ரெண்டுக்கும் பொதுவான வகையிலையும் எங்களால் இதை சொல்ல முடியும். அதாவது ஒரு பொருளின் அல்லது ஒரு தொகுதியின் இந்த ஓய்வு நிலையை அல்லது மாறா இயக்க நிலையை குழப்புகின்ற அல்லது மாற்றக்கூடிய ஒரு ஆற்றல், அதைத்தான் நாங்கள் என்னென்னு சொல்லுவோம், விசை என்று சொல்லுவோம். விசையை நாங்கள் நார்மலாக இந்த மாதிரி குறிப்போம். இப்போ ஒரு தொகுதியில் சரிதான் இந்த விசை தாக்குது, இதன் காரணமாக இந்த தொகுதி எவ்வாறு காணப்பட்டதோ, அதாவது அது ஆரம்பத்தில் ஒரு ஓய்வு நிலையில் காணப்பட்டிருக்கலாம், அல்லது ஒரு மாறா இயக்க நிலையில் காணப்பட்டிருக்கலாம். மாறா இயக்க நிலை என்று சொன்னால் அங்கே ஆர்மூடுகளோ அமர்மூடுகளோ இல்லை. இப்போ அந்த நேரத்தில் இந்த விசையின் காரணமாக அந்த சமநிலை குழப்பப்படுறதாக இருந்தால் அதுக்குரிய ஆற்றலை நாங்கள் விசை என்று சொல்லுவோம், ஃபோர்ஸ், எஃப். சரிதானே? சரி, இப்போ இந்த ஃபோர்ஸின் சிறப்பியல்புகள் அல்லது விசையினுடைய இயல்புகள், அதாவது நான் சொன்ன இந்த வரைவு இலக்கணத்தை உங்களால் பிரயோகப்படுத்த முடியாது. என்ன, இப்போ பொருள் ஒன்றிட ஓய்வு நிலையோ அல்லது மாறா இயக்க நிலையோ குழப்புகின்ற ஒரு ஆற்றலைத்தான் நாங்கள் விசை என்று சொல்லுவோம்ன்றா அது எப்படி எங்களால் ஒரு குறியீட்டில் கொண்டு வர முடியும் என்று கேட்டால் அதை கொண்டு வரது கஷ்டம். அதனால தான் இந்த இயல்புகளை நாங்கள் கொண்டு வரோம். அதாவது ஒரு பொருளில் ஒரு விசை ஒன்று தாக்கக்குள்ள, உதாரணத்துக்கு நாங்கள் இவரையே எடுப்போம். சரிதானே? இங்கே நாங்கள் என்ன செய்கிறோம், இவர் ஒரு பருமனினால் நாங்கள் குறிக்கிறோம். சரிதானே? இவர் நாங்கள் என்ன செய்கிறோம், ஒரு பருமனால் குறிக்கிறோம், தேஃப். அவை இங்கே முதலாவதாக ஒரு பருமன் காணப்படும். விசை என்றால் என்ன காணப்படும், ஒரு பருமன். இது ஆங்கிலத்தில் நாங்கள் மேக்னிடியூட் என்று சொல்லுவோம். ரெண்டாவதாக இந்த விசைக்கு ஒரு திசை இருக்கும். இங்கே பாருங்கள், இதில் நாங்கள் இந்த மாதிரி போட்டு அம்புக்குறி இவ்வாறு காட்டியிருக்கோம். அப்போ இந்த திசையில் இந்த விசை இருக்குது, அவை ஒரு திசை காணப்படும். அதாவது டிரெக்ஷன். சரிதானே? மூன்றாவது நாங்கள் சொல்லுவோம் அதை பிரயோக புள்ளி என்று சொல்லுவோம். பிரயோக புள்ளி, அதாவது ஆங்கிலத்தில் பாயிண்ட் ஆஃப் இட்ஸ் அப்ளிகேஷன். சரிதான், இங்கே தொகுதி என்றதுனால நாங்கள் அந்த பிரயோக புள்ளியை இங்கே அடையாளப்படுத்தலை. அவ்வாறு இல்லைன்றாலும் ஒரு புள்ளியை நாங்கள் இங்கே குறிக்க முடியும். இப்போ ஒரு குறித்த புள்ளியில் இருக்கிற சமநிலை என்று வரக்குள்ள அந்த புள்ளி தான் அங்கே பிரயோக புள்ளியாக காணப்பட போகுது. சரிதானே? ஓகே, இப்போ நாங்கள் இதில் நாங்கள் இப்போ உதாரணமாக இதை கணிதத்தில் குறிக்கிறதுக்கு, உதாரணத்துக்கு புள்ளி ஏயிலேருந்து பியை நோக்கி இந்த திசையினூடாக எஃப் என்ற ஃபோர்ஸோட ஒரு விசை தாக்கப்படுறதாக இருந்தால் இதை ஏபி என்று எடுத்தால் இதை நாங்கள் ஏபி இந்த அடையாளப்படுத்தியும் நாங்கள் இந்த விசையை குறிக்கக்கூடியதாக காணப்படும் அல்லது குறிக்கக்கூடியதாக இருக்கும். சரியா? அல்லது உதாரணத்துக்கு இந்த ஏபி என்றால் இப்படி இருக்கிறாராக இருந்தால் இதை வர்ற திசை, அதாவது வடக்கோட ஒரு குறிப்பிட்ட கோணம், உதாரணத்துக்கு இது ஒரு 30 பாகை எடுப்போம். ஓகே, இந்த 30 பாகையில் உதாரணத்துக்கு சொல்லுவோமே ஒரு 15 நியூட்டன் விசை தாக்கப்படுறார். இது எங்களால் இதில் ஒரு 15 நியூட்டனோட ஒரு பருமன் காணப்படுது. வடக்கோட 30 பாகையை என்ற ஒரு திசை காணப்படுது. இந்த ஏ என்ற புள்ளியில் இருந்து தாக்குறார் என்ற ஒரு பிரயோக புள்ளி காணப்படுது. சரிதானே? இது மூன்றாலையும் தான் எங்களால் ஒரு விசையை
மிக தெளிவாக குறிக்க முடியும். சரி, இப்போ ஒரு தொகுதியில் அல்லது ஒரு புள்ளியில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் தாக்கும் பொழுது, சரிதானே, உதாரணத்துக்கு நாங்கள் கருதுவோம் ஒரு புள்ளி இருக்குது, இதில் ஒரு பி என்ற ஒரு விசை தாக்குது, சரிதானே, பி என்ற ஒரு விசை தாக்குது. சரி, இப்போ இதுக்கு வேறொரு திசையில் ஒரு உதாரணத்துக்கு இப்படி எடுப்போமே, எஸ் என்ற ஒரு விசை தாக்குது. இதே மாதிரி ஒரு நாங்கள் சொல்லுவோமே ஒரு இன்னொரு திசையில், சரி இதாக வந்துட்டுது வாரன். ஓகே, இப்போ இப்படி தான் வருது. ஓகே, அதை அட்ஜஸ்ட் பண்ணுவோம். வாரன் அதை அழிச்சிட்டு வாரன். சரி, இப்போ இந்த திசையில் ஒரு விசை தாக்குது, இதை நாங்கள் கீ கொண்டு எடுப்போம். இப்போ இங்கே ஒரு 3 வகையான திசைகள், நாங்கள் இந்த பி தாக்குற திசையை ஒரு கிடையாக எடுத்தால் கியூ கொண்டது ஒரு குறித்த கோணத்தோடு தாக்குது. உதாரணமாக இதை ஒரு டீட்டாண்டு எடுப்போம். எஸ் என்றால் ஒரு ஆல்ஃபான்ற ஒரு கோணத்தோடு தாக்குது. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் 3 விசைகள் 3 திசையில் தாக்குது. இதை நாங்கள் ஒரு தொகுதியாக கருதினால், இதை நாங்கள் ஒரு தொகுதியாக கருதும் பொழுது இதை எங்களால் இன்னும் ஒரு விசைக்கு, சரிதானே, ஒரு சாதாரணமாக சொல்லுவோமே இவ்வாறான ஒரு விசைக்கு எங்களால் இவரை குறைக்க முடியும். உதாரணமாக பிக்யூஎஸ் இது ஒரு ஆர் கருதினால், பிக்யூஎஸ் இது ஒரு ஆர் ஒரு 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 ரிசல்டன்ட் ஃபோர்ஸ், அதாவது விளைவுள் விசைக்கு எங்களால் இதை கருத முடியும். இது இந்த நேரத்தில் ஒரு பீட்டான்ற கோணத்தை அமைக்கிறதாக இருந்தால், இப்போ இந்த முதலாவதாக சொல்லப்பட்ட தொகுதி இந்த ரெண்டாவதாக சொல்லப்பட்ட தொகுதிக்கு சமமாக காணப்படுறார். ஆகவே இந்த ரெண்டாவது தொகுதியில் சொல்லப்படுற இந்த ஆரண்ட விசை, சரிதானே, இந்த முதலாவது சொல்லப்படுற தொகுதியில் இருக்கிற 3 விசைகளுக்கும் விளையுளாக காணப்படுது. சரியா? அப்போ இந்த விளையுள் அதுவும் ஒரு விசை, ஆகவே அதுக்கு ஒரு பருமன் இருக்கும், ஒரு திசை இருக்கும், ஒரு பிரயோக புள்ளி இருக்கும். இப்போ இவ்வாறான சந்தர்ப்பத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட விசைகள் ஒரு புள்ளியில் தாக்கக்குள்ள அதுக்குரிய விளையுள் விசையை எவ்வாறு கணிப்பது என்பதைத்தான் நாங்கள் இந்த விசை இணைகர விதி மூலமாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த விசை இணைகர விதி இது என்ன சொல்லுதுண்டா, விசை இணைகர விதியில் நாங்கள் 2 விசைகளைத்தான் நாங்கள் கருதுகிறோம். 3 விசைகள் ஒரு புள்ளியில் தாக்கக்குள்ள அதை நாங்கள் 3ஆவதாக நான் சொன்னேன், ஒரு புள்ளியில் தாக்குற பல விசைகளின் சமநிலை என்ற கேட்டகரிக்குள்ள நாங்கள் அதை கொண்டு வரோம். இங்கே 2 விசைகள் ஒரு புள்ளியில் தாக்கக்குள்ள அதில் விளைவில் எப்படி இருக்குன்றதை நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ அதுக்காகத்தான் நாங்கள் இந்த விசை இணைகர விதியை நாங்கள் பயன்படுத்துகிறோம். சரிதானே? இப்போ இந்த விசை இணைகர விதி என்ன சொல்லுது என்றால், இப்போ உதாரணமாக ஒரு புள்ளியில் குறித்த ஒரு புள்ளியில் பி என்ற ஒரு விசை தாக்கலாம். இதே மாதிரி ஒரு இன்னொரு விசை, ஒரு நான் சொல்லுவேமே கியூ என்ற விசை அதே புள்ளியில் வேறு ஒரு திசையில் தாக்கலாம். இவ்வாறு தாக்கிக்கல இந்த ரெண்டுக்கும் சமமான அல்லது இந்த தொகுதியில் ஒரு விளைவுள் விசை அதே புள்ளி கூடாக தாக்க வேண்டி இருக்கும். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இந்த விசையை நாங்கள் விளைவுள் விசை என்று சொல்லுவோம்.
இப்போ இந்த விளையுள் விசையை எவ்வாறு கணிப்பது, அல்லது இந்த விளையுள் விசை ஆறின் பருமன் என்ன? இப்போ இந்த ரெண்டு பிக்யூ ஆகிய விசைகளுக்கு இடையில் இருக்கிற கோணம் டீட்டாவாக இருந்தால் இதை நாங்கள் அல்ஃபாவை எடுத்தோம்டா, அதாவது விளையுள் கிடையோடு அமைக்கிற கோணத்தை அல்ஃபாவாக எடுத்தால் இந்த அல்ஃபா யாது? இந்த ஆரையும் கியூவையும் ஆரையும் அல்ஃபாவினையும் எங்களால் காணக்கூடியதாக இருந்தால் எங்களுக்கு அதுதான் தேவையான விடயம். இப்போ இதைத்தான் நாங்கள் இந்த விசை இணைகர விதியை பயன்படுத்தி நாங்கள் காணப்போகிறோம். சரிதானே? இப்போ இந்த விசை இணைகர விதி என்ன சொல்லுதுண்டா, ஓகே, ஒரு புள்ளியில் பி என்ற ஒரு விசை தாக்குது, இதே மாதிரி கியூ என்ற ஒரு விசை தாக்குது. இந்த நேரத்தில் நாங்கள் இதை குறிப்போம், இவரை பி என்று குறிப்போம், இவரை கியூ என்று குறிப்போம். இந்த சந்தர்ப்பத்தில் எனக்கு இதில் விளையுள் என்னவா காணப்படும்? உங்களுக்கு தெரியும், இவர் ஆறாக காணப்பட போகிறார். இப்போ இந்த விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் டீட்டா, விளையுள் கிடையோடு அமைக்கிற கோணம் அல்ஃபா. சரி, இப்போ இவரை நாங்கள் எவ்வாறு இந்த விளையுள் விசை ஆரை காணலாம் என்பது தான் எங்களுக்கு நாங்கள் இந்த விசை இணைகர விதியை பயன்படுத்துறதுக்கான நோக்கம். சரியா? சரி, இதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்னா, இந்த 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 வரிப்படத்தை நாங்கள் ஒரு இணைகரம் மாதிரி நாங்கள் பூரணப்படுத்துவோம். சரிதானே? அதாவது நாங்கள் என்ன செய்ய போகிறோம்டா, இதை மறுபடியும் நான் கீற போகிறேன். சரி, சரிதானே? இப்போ இதில் இதை நான் ஓ என்று எடுக்கிறேன், இதை நான் ஏ என்று எடுக்கிறேன், இதை நான் பி என்று எடுக்கிறேன். ஓஏ ஊடாக தாக்குற இந்த விசையை நான் பி என்று கருதுகிறேன். சரிதானே? அதே போல் இந்த ஓபியினூடாக தாக்குற விசையை நான் கியூ என்று எடுக்கிறேன். சரி, இப்போ என்னால் என்ன செய்ய இயலுமாக இருந்தால் இந்த விசை இணைகரத்தை என்னால் பூர்த்தி செய்ய முடியும். எப்படி என்றால், இந்த ஏஓபியை நான் இன்னொரு மூலையை சேர்ப்பதனூடாக அல்லது ஓஏக்கு சமாந்தரமாக பியினூடு ஒரு கோடும், அதே போல் ஓபிக்கு சமாந்தரமாக ஏயினூடாக ஒரு கோடையும் வரைவதன் மூலம் என்னால் ஒரு இணைகரத்தை பூர்த்தி செய்ய முடியும். சரிதானே? சரி, இந்த இணைகரத்தை நான் கீறேன். சரி, ஓகே, கொஞ்சம் இணைகரமாய் வரலன்றது நினைக்கிறேன். ஓகே, இப்போ கீறேன். ஓகே, இப்போ நான் இந்த ரெண்டு மூலை விட்டங்களை நான் சேர்க்கக்குள்ள இவர் தான் எங்களுக்கு தேவையான விளையுளாக காணப்பட போகிறார். இதுதான் எங்களுக்கு இந்த விசை இணைகர விதி சொல்லுகின்ற வரைவிலக்கணம். ஆகவே விசை இணைகர விதி என்ன சொல்லுதென்றால், ஓ என்ற புள்ளி கூடாக தாக்குற இரு விசைகள் ஓஏ ஓபியினால் குறிக்கப்படக்கில்ல. இந்த ஏஓபியை பூரணப்படுத்துகிற ஒரு இணைகரம், சரிதானே, சி என்ற புள்ளியில் அமைக்கப்படும் போது இந்த ஓசி மூலை விட்டத்தினால் தரப்படுற பருமனும் அதோட திசையும் தேவையான விளையுளின் பருமனாகவும் திசையாகவும் காணப்படும். சரிதானே? இதுதான்
விசை இணைகர விதி. இப்போ நாங்கள் இந்த ஆரை காட்டுற எப்படி, அதுதான் எங்களுக்கு தேவையான விடயம். இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்வோம்டா, இதில் இன்னொரு முக்கோணம் ஒன்றை நாங்கள் கீறுவோம். அது எப்படி இருக்கணும்டா, ஒரு செங்கோண முக்கோணமாக காணப்பட வேண்டும். இதை நாங்கள் டி என்று எடுப்போம். சரிதானே, டி என்று எடுப்போம். எடுத்தால் இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த கோணம் டீட்டா, இதுதான் நாங்கள் கிடைக்க தேவையான கோணம் ஆல்ஃபா, இதுவும் டீட்டா. ஆகவே செங்கோண முக்கோணி ஏசிடியில் சரிதானே சைன் டீட்டாவானது எவ்வாறு குறிக்கப்படும், சிடியின் கீழ் ஏசி. உண்மையில் இந்த ஏசி என்றது கியூவுக்கு சமனாக இருக்க போகுது. ஆகவே சிடியின் கீழ் கியூ. ஆகவே சிடியை நாங்கள் எழுதலாம் கியூ சைன் டீட்டா. இதே போல் கொஸ்டீட்டாவானது ஏடியின் கீழ் அதே கியூவினால் குறிக்கப்படும். ஆகவே ஏடியை நாங்கள் குறிக்கலாம் கியூ கொஸ்டீட்டா. இப்போ முக்கோணி, அதுவும் செங்கோண முக்கோணி தான், ஓசிடியில் நாங்கள் ஓசி பைதகரசின் தேற்றப்படி ஓசி வர்க்கமானது சிடி வர்க்கம் ப்ளஸ் ஓடி வர்க்கம். சிடிக்கு பதிலாக நாங்கள் எழுதலாம் கியூ சைன் டீட்டா முழுவதின் வர்க்கம். ஓடி எங்களுக்கு தெரியும் ஓஏ ப்ளஸ் ஏடி. ஓஏ ஆனது பி ஆகவும் ஏடி ஆனது கியூ கோஸ்டீட்டாவும் காணப்படுது. அவை ஓடிக்கு பதிலாக நாங்கள் எழுதலாம் பி ப்ளஸ் கியூ கோஸ்டீட்டா முழுவதின் வர்க்கம். இப்போ இதை நாங்கள் விரித்து சிம்பிளிஃபை பண்ணினால் எப்படி வரும், கியூ வர்க்கம் சைன் வர்க்கம் டீட்டா ப்ளஸ் பி வர்க்கம் ப்ளஸ் 2p q cos டீட்டா ப்ளஸ் q வர்க்கம் cos வர்க்கம் டீட்டா. இப்போ இதில் இந்த q வர்க்கம் cos வர்க்கம் டீட்டாவையும் இந்த q வர்க்கம் sin வர்க்கம் டீட்டாவையும் சேர்த்தா என்ன வரும், q வர்க்கம் மட்டும் காணப்படும். ஏன், உங்களுக்கு தெரியும் sin வர்க்கம் டீட்டா ப்ளஸ் cos வர்க்கம் டீட்டா வந்து ஒன்றுக்கு சமனாக காணப்படும். அவை முடிவு p வர்க்கம் ப்ளஸ் q வர்க்கம் ப்ளஸ் 2pq cos டீட்டாவாக காணப்பட போகுது. சரிதானே, மிக இலகுவான ஒரு விடயம். சரி, இப்போ இதில் எங்களுக்கு இந்த அல்ஃபாவை நாங்கள் காண வேண்டும். ஆகவே நாங்கள் இப்போ எழுதலாம் இதே முக்கோணியில், சரியா, தான் அல்ஃபாவானது எவ்வாறு தெரியப்படும், சிடியின் கீழ் ஓடியாக காணப்படும். சிடியானது q sin டீட்டா, ஓடியானது p ப்ளஸ் q cos டீட்டா. சரிதானே, ஆகவே நாங்கள் அல்ஃபாவையும் கண்டாச்சுது, இந்த ஓசியையும் கண்டாச்சுது. இதுதான் எங்களுக்கு தேவையான ஆர் வர்க்கம். விளங்குது தானே? சரி, இப்போ எங்களுக்கு ஒரு தொகுதி அல்லது இரண்டு விசைகள் தரப்படக்கில், சரிதானே, இது பியாவும் இது கியூவாகவும் காணப்படுற நேரத்தில் இதில் விளையுள் எங்களுக்கு தெரியும், விளையுள் எங்களுக்கு தெரியும் ஒரு ஆறாக காணப்பட்டா இதில் கோணம் டீட்டாவாகவும் இது அல்ஃபாவாகவும் காணப்படுற நேரத்தில் ஆர் ஸ்கொயர் ஆனது
பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos theta எனவும் tan alphaவானது q sin thetaவின் கீழ் p plus q cos thetaவாகவும் தரப்படும். இது ஒரு முக்கியமான ஒரு முடிவு. இந்த விசை இணைகரத்தை நாங்கள் கீறக்குள்ள எங்களுக்கு கவனமாக இருக்கணும். இந்த விசைகள் ஒரு புள்ளியிலிருந்து ஒன்றில் இரண்டுமே வெளிக்கிட்டு போக வேண்டும், அல்லது ஒரு புள்ளியை நோக்கி இரண்டுமே வர வேண்டும். இது P, இது Qவாக காணப்பட வேண்டும். சரிதான். அப்போ தான் எங்களுக்கு இந்த விசையின் திசையை எங்களால் சரியாக குறிக்க முடியும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு விசை இப்படி வருது, புள்ளியை நோக்கி வருது, மற்ற விசை புள்ளியை விட்டு விலகுது. இது P, இது Qவாக காணப்பட்டா இந்த நேரத்தில் சரிதான் இதில் விளைவுகள் எப்படி இருக்குமென்று பார்க்கணுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்? ரெண்டையும் ஒன்றில் இந்த புள்ளியை நோக்கி வரதாக மாற்றணும், இல்லையா விட்டு விலகிறதா மாற்றணும். இப்போ இப்படியே வச்சு கொண்டு நான் இந்த கன்செப்ட் நோக்காமல் செய்தேன் என்றால் நான் இந்த மாதிரி தான் ஒரு கோடை கீற வேண்டி இருக்கும். சரிதானே? ஒரு நீட்டாக வரலை. ஓகே, நீட்டாக வர மாதிரி கோட்டை கீறேன். இந்த மாதிரியான ஒரு கோட்டை தான் நான் கீற வேண்டி காணப்படும். ஆனால் உண்மையில் இந்த திசையில் விளைவுகள் இருக்காது. ஏனென்றால் இப்போ நான் இதை நீட்டினால் P இங்கே இருக்க போகுது, விளைவுகள் எப்படி இருக்க போகுது? இங்கேருந்து இந்த திசையில் இருக்க போகுது. அவை விளைவு இந்த மாதிரி காணப்பட போகுது. உங்களுக்கு பருமனை காண்றதுல பிரச்சனை வராது, ஆனால் திசையில் பிரச்சனை வரும். அவை இவ்வாறு வராது. ஆகவே ஒன்றில் ஒரு புள்ளியிலேருந்து விலத்துறதாக இருக்கணும், அல்லது புள்ளியை நோக்கிறதா இருக்கணும். இப்போ நோக்கிறதா இருந்தால் இது இப்படி நான் கீறியிருப்பேன், இது கியூவாக காணப்பட்டிருக்கும். அவை இந்த கோட்டுடைய ஒரு பின்பக்கத்தால் தான் நான் ஆரை குறிச்சிருப்பேன். சரிதானே? ஆகவே மிக முக்கியமானது விசையின் இந்த விளைவுல காணக்குள்ள விசைகள் ஒரு புள்ளியை நோக்கி வரதாக இருக்கணும், அல்லது ஒரு புள்ளியிலேருந்து விலத்தி போகிறதாக காணப்படணும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். சரி, இது பின்னுக்கும் பல இடத்துல உங்களுக்கு தேவையான ஒரு விடயமும். ஆகவே ஒரு புள்ளியை நோக்கி வாரதாக விசைகள் காணப்படணும், அல்லது அந்த புள்ளியிலிருந்து விலத்தி போகிறதாக விசைகள் காணப்படணும். ஒன்று நோக்கியும் ஒன்று விலத்தியுமாக இருப்பது கூடாது. அவங்கள நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்ற வேண்டும். சரிதானே? சரி, இப்போ எங்களுக்கு தெரியும், நான் திரும்பவும் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸுக்காக நான் சொல்கிறேன். எங்களுக்குரிய விசைகள் காணப்படுறாங்க. இது Pயாகவும் இது Qவாகவும் இது Pயாகவும் காணப்படுற சந்தர்ப்பத்தில் விளைவுள் ஏதோ ஒரு திசையில் இருக்க போது, இப்போ இந்த விளைவுல நான் R2 குறித்தா தீட்டாவாகவும் அல்ஃபாவாகவும் குறித்தால் ஆர் ஸ்கொயர் ஆனது P ஸ்கொயர் ப்ளஸ் Q ஸ்கொயர் ப்ளஸ் 2pq cos தீட்டாவாகவும், tan அல்ஃபாவானது Q sin தீட்டாவின் கீழ் P ப்ளஸ் Q cos தீட்டாவும் தரப்படும். இதிலிருந்து நாங்கள் சில முடிவுகளை பெறலாம். முதலாவது முடிவு, முடிவுகளில் முதலாவது, இந்த தீட்டாவானது 90 பாகையாகும் போது என்ன நடக்கும்? இந்த எங்களுக்கு தரப்படுற விசைகள் 90 பாகையில் தாக்குது. இந்த மாதிரியான ஒரு விசை தாக்கைக்குள்ள என்ன நடக்கும்? இவர் Qவாகவும் இவர் Pயாகவும் இவர் Rஆகவும் காணப்பட போகிறார். இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் தீட்டா 90 பாகையாகுள்ள எங்களுக்கு தெரியும் cos
டீட்டாவானது கொஸ் 90 போகுது. இவர் வந்து 0 ஆகும். இதே மாதிரி சைன் டீட்டாவானது சைன் 90 போகுது. இது 1 ஆகும். ஆகவே எங்களுக்கு தெரியும் ஆர் வர்க்கமானது பி வர்க்கம் ப்ளஸ் கியூ வர்க்கமாக காணப்பட போகுது. ஏன் 2pq கொஸ் 0 கொஸ் 90 அவர் வந்துட்டு 0 காணப்பட போகிறார். அவை 2pq இன்ட்டு 0 காணப்படும். அவை ஆர் வர்க்கமானது பி வர்க்கம் ப்ளஸ் கியூ வர்க்கத்தால் தரப்படும். அல்லது நீங்கள் இங்கே இதனவே நாங்கள் ஒரு என்னவா கருதலாம், ஒரு செவ்வகமாக கருதினால் செவ்வகத்தின் இது பி ஆகவும் இது கியூவாகவும் காணப்பட்டால் விளையுள் ஆறாக காணப்பட போகுது. இதிலே ஒரு பைதரசின் தேற்றத்தின்படி ஆர் ஸ்கொயர் ஆனது பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயராக தரப்பட போகுது. அதே நேரம் இவர் தான் எங்களுக்குரிய ஆல்ஃபா. அவை தான் ஆல்ஃபா என்னவா மாறப்போகிறார், கியூ சைன் 90 கீழ் பி ப்ளஸ் கியூ கொஸ் 90. அவை கியூவின் கீழ் பியாக காணப்பட போகுது. சரிதானே? இதை நீங்கள் இந்த என்ன சொல்கிறது, இந்த இதுலேயும் எங்களால் இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த முக்கோணியில் இந்த தான் ஆல்ஃபாவானது எதிர்பக்கம் கியூவிங்கில் பியாக காணப்பட போகுது. சரிதானே? சரி, இது முதலாவது விடயம். இதில் இருந்து நாங்கள் வேணும்டா ஆல்ஃபாவானது தான் இன்வர்ஸ் கியூவிங்கில் பி என்ற ஒரு முடிவை எங்களால் பெறக்கூடியதாக இருக்கும். இரண்டாவது முடிவு 2. இந்த பியும் கியூவும் சமனாக இருந்தால் என்ன நடக்கும்? இவர் இரண்டாவதா நாள். சரிதானே? இப்போ இங்கே இது பி, ரெண்டுமே பியும் பியுமாக காணப்பட போகுது. இவரும் பி, இவரும் பி. இப்போ இந்த நேரத்தில் எங்களுக்கு தெரியும் ஆர் ஸ்கொயர் ஆனது பி ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2p இன்ட்டு பி கொஸ் தீட்டா. ஆகவே 2p ஸ்கொயர் ப்ளஸ் 2p ஸ்கொயர் கொஸ் தீட்டா. ஸோ 2p ஸ்கொயரை நாங்கள் வெளியே எடுத்தோம்னால் 1 ப்ளஸ் கொஸ் தீட்டா. இந்த 1 ப்ளஸ் கொஸ் தீட்டாவை நாங்கள் எழுதலாம் 2 கொஸ் வர்க்கம் தீட்டா பை 2. அவை ஆர் ஸ்கொயர் ஆனது 2p கொஸ் தீட்டா பை 2வின் வர்க்கமாக காணப்பட போகுது. இங்கே ஆறுன்றது விளையுள், அது எப்போதுமே பூஜ்ஜியத்துக்கு பெருசாக இருக்கிறதுனால ஆர் ஆனது 2p கொஸ் தீட்டா பை 2வாக காணப்பட போகுது. சரிதானே? ஆகவே விளையுள் ஆர் ஆனது 2p கொஸ் தீட்டா பை 2வாக காணப்பட போகுது. இது தீட்டாவாக இருந்தால், இது அல்ஃபாவாக இருந்தால் ஆர் ஆனது 2p கொஸ் தீட்டா பை 2வாக காணப்பட போகுது. இதே நேரம் இந்த விளையுள் கிடையோடு அமைக்கிற கோணம் அல்ஃபாவை காணவனமாக இருந்தால் டான் அல்ஃபா எங்களுக்கு தெரியும் பி சைன் தீட்டாவின் கீழ் கியூ சைன் தீட்டாவின் கீழ் பி ப்ளஸ் கியூ கொஸ் தீட்டா. ஸோ இதை நாங்கள் எழுதலாம் பிஐயும் கியூவையும் சமம். ஆகவே கியூ பி கேன்சல் ஆகும். சைன் தீட்டாவின் கீழ் 1 ப்ளஸ் கொஸ் தீட்டா. இப்போ உபமடங்கு வாய்ப்பாடுகளின் மூலம் எங்களுக்கு தெரியும் சைன் தீட்டாவை 2 சைன் தீட்டா பை 2 கொஸ் தீட்டா பை 2 ஆகவும் 1 ப்ளஸ் கொஸ் தீட்டாவை நாங்கள் இங்கே எழுதுனது போல் 2 கொஸ் வர்க்கம் தீட்டா பை 2 ஆகவும் எழுதினால் இந்த 2 கேன்சல் ஆகும். இந்த கொஸ் வர்க்கம் இந்த கொஸ்ஸும் போக எங்களுக்கு டான் தீட்டா பை 2 உருவாகும். ஆகவே அல்ஃபாவானது தீட்டா பை 2வாக காணப்படப்படும். ஆகவே
இரு சம விசைகள் ஒரு குறித்த கோணத்தில் தாக்கினால் விளையுள் 2p cos θ/2 ஆகவும் அந்த விளையுளானது அந்த இரண்டு விசைகள கோணத்தையும் இரு சம கூறிடும் ஆல்ஃபாவானது θ/2 காணப்பட போகுது. இது ஒரு மெத்தடில் நாங்கள் செஞ்சுருக்கிறோம். இப்போ இதை எங்களோட கேத்திர கணிதத்தை நாங்கள் பயன்படுத்தியும் செய்ய முடியும். அதாவது கேத்திர கணிதத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் இந்த விசைகளை நாங்கள் கேத்திர கணிதத்தின் மூலம் குறிப்பமாக இருந்தால் இது பி, இது பி, சரிதானே, பிபி. இப்போ இந்த நாட்பக்களை நாங்கள் பூரணப்படுத்தும் போது எங்களுக்கு என்ன வகையான நாட்பக்கள் உருவாகும்? எங்களுக்கு ஒரு சாய் சதுரம் உருவாக போகுது. அதாவது 4 பக்கமும் சமனான அகக்கோணம் 90 பாகை அல்லாதது சாய் சதுரம். இப்போ அகக்கோணங்கள் ஒவ்வொன்றும் 90 பாகையாக காணப்பட்டால் சதுரம் என்னும், அகக்கோணம் 90 பாகை இல்லாமல் வேறு வேறு கோணங்களாக காணப்பட்டால் அதை நாங்கள் சாய் சதுரம் என்னும் சொல்லுவோம். சரிதானே. இப்போ இதில் இதுதான் எங்களோட விளையுள். சரி, இவர் தான் எங்களுக்குரிய ஆர். இது பி. இப்போ நாங்கள் இந்த கோணத்தை நாங்கள் தீட்டாண்டே நாங்கள் எடுக்கலாம். அதே நேரம் இப்போ நாங்கள் சாய் சதுரத்தை பயன்படுத்தி நாங்கள் இதை நிறுவுவதாக இருந்தால் எங்களுக்கு தெரியும், சரியா, சாய் சதுரத்தின் மூலை விட்டங்கள் அகக்கோணத்தை இரு சம கூறிடும். இது தியரி. இது θ/2, இது θ/2. அவை டிரெக்டாகவே நாங்கள் எழுதிட்டோம், அகக்கோணத்தை இரு சம கூறிடும். இதே போல் இந்த மூலை விட்டங்கள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இடைவெட்டும். சரியா. இப்போ எங்களுக்கு இந்த முக்கோணி உதாரணமாக OABயை எடுத்தால் எங்களுக்கு ஓபியை காணலுமாக இருந்தால் ஆறானது 2OB. சரியா. ஆகவே இந்த 2OB, இப்போ ஓபி என்றது எப்படி இருக்கும்? இந்த செங்கோண முக்கோணியில் கொஸ்டீட்டாவை பயன்படுத்தினோம் என்றால் cos⁡θ/2 ஆனது ஓபியின் கீழ் பி. அவை ஓபியானது பி cos⁡θ/2. அவை ஆறானது 2OB, ஸோ 2p cos⁡θ/2. அதே நேரம் இந்த ஆர் கிடையோடு அமைக்கிற கோணம் θ/2 அது சாய் சதுரத்தின் அடிப்படையான இயல்புகளை வச்சு கொண்டே நாங்கள் நிரூபித்தோம். சரிதானே. முதலாவது பார்த்தோம் இடைப்பட்ட கோணம் 90 பாகை. ரெண்டாவதாக பார்த்தோம் 2 கோணங்களும் சமனாக இருத்தல். மூன்றாவதாக பார்க்க இருக்கிறோம் மேக்சிமம் மினிமம். சரியா. இப்போ எங்களுக்கு தெரியும் ஆர் வர்க்கமானது பி வர்க்கம் ப்ளஸ் கியூ வர்க்கம் ப்ளஸ் 2pq cos⁡θ. இப்போ இதில் ஆர் மேக்சிமமாக வரவனமாக இருந்தால் எங்களுக்கு பியையோ கியூயோ மாற்ற முடியாது, கோணத்தில் மட்டும்தான் மாற்றலாம். இப்போ ஆக வேண்டுமாக இருந்தால் எங்களுக்கு cos⁡θ வந்துட்டு மேக்சிமமாக வேண்டும். cos⁡θ மேக்சிமம் எப்பவும் 1. அவை தீட்டா வந்துட்டு 0 இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் இந்த உயர்வு எங்களுக்கு கிடைக்கப்பெறும். அதாவது ஒரே திசையிலேயே P+Q தாக்கும் பொழுது எங்களுக்கு உயர்வு கிடைக்கப்பெறும். அந்த உயர்வு ஆறானது P+Qவாக காணப்பட போகும். ஏன் இந்த சந்தர்ப்பத்தில் இங்கே நாங்கள் cos⁡θவுக்கு 90 பயன்படுத்தக்கல r² ஆனது p² + q² தான் வரும். ஆனால் உண்மையில் இதை நாங்கள் கேத்திர கணித விடயத்தில் பார்த்தோமா இருந்தால் இதே திசையில் p இருக்குது, இதே திசையில் q இருக்குது. அவை விளையுள் இதே திசையில் தான் காணப்பட போகிறார். இந்த விளையுளானது p + qக்கு சமனாகத்தான் காணப்பட போகுது.
சரிதானே. இது எங்கே கண்ட்ரடிக்ட் ஆகுதுண்டா எங்களுக்கு அந்த முக்கோணம் அமைக்கிறதுல தான் கண்ட்ரடிக்ட் ஆகுது. ஆகவே இங்கே மேக்சிமத்தை காண்றதா இருந்தால் நீங்கள் இவ்வாறாக சிந்திக்கும் பொழுது ஆறானது பி ப்ளஸ் கியூவாகவும் விளையுள் அதே திசையிலையும் காணப்படும். இதே மாதிரி ஆர் மினிமம் எங்களுக்கு தேவையாக இருந்தால் கொஸ்டீட்டாவானது மினிமமாக வேண்டும். கொஸ்டீட்டா மினிமம் எப்பொழுதும் 0. இவர் எங்கே உருவாகுவார் என்றால் டீட்டாவானது 180 பாகையில் உருவாகும். சரிதானே. சாரி, இங்கே மினிமம்ங்கிறது -1. சரிதானே. டீட்டாவானது 180 பாகையில் உருவாகுவார். உதாரணமாக ஒரு பெரிய விசை பியும் சின்ன விசை கியூவும் ஒரே திசையில் தாக்கும் பொழுது விளையுள் பெரிய திசையின் திசையில் P - Qவாக காணப்பட போகிறார். சரிதானே. அவை இங்கேயும் இந்த இந்த சமன்பாடு எங்களுக்கு கண்ட்ரடிக்ட் ஆகிறார். ஏன் இவரை நாங்கள் எப்படி எடுத்திருப்போம் என்றால் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு முக்கோணத்தில் தான் நாங்கள் எடுத்திருப்போம். இதில் இவர் கியூவாகவும் இவர் பியாகவும் காணப்பட்டிருப்பார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இந்த இவரை உருவாக்கி இருப்போம். இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால் இந்த பியும் கியூவும் ஒரே திசையில் வாரதுனால இவ்வாறான ஒரு சந்தர்ப்பம் ஒன்று எங்களுக்கு உருவாகுது. இந்த சந்தர்ப்பத்தில் இந்த முக்கோணத்தில் நாங்கள் அமைக்கப்பட்ட விதி எங்களுக்கு செல்லுபடியற்றதாகும். ஆகவே உயர் விளையுள் அதே திசையில் 2 விசைகளும் தாக்குற சந்தர்ப்பத்தில் 2ஐயும் கூட்டி வாரதாகவும் இழிவு விசை அதே திசையில் ஒன்றுக்கொன்று எதிராக தாக்கக்குள்ள 2 விசைகளுக்கு இடையான வித்தியாசமாகவும் பெரிய விசையின் திசையிலையும் விளையுள் காணப்படும். சரிதானே. இப்போ இது விளைவும் தான் இவங்களோட அடிப்படை. இப்போ இதை வச்சு கொண்டு நாங்கள் சில பயிற்சிகளை எங்களால் செய்ய இயலும். இந்த பயிற்சிகளை நாங்கள் இப்போ செய்ய போகிறோம். அந்த வகையில் முதலாவது பயிற்சி உங்களுக்கு 8P, 5P ஆகிய விசைகளின் விளையுள் 7P ஆயின் விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை காணட்டா. ஆகவே நாங்கள் டைரெக்டாகவே எங்களுக்கு படம் எங்களால் போட இயலும். மிகவும் சிம்பிளான ஒரு படத்தை எங்களால் போடலாம். இது ஒரு 8P, இது ஒரு 5P. விளையுள் இப்படி தாக்க போகிறார். விளையுள் எங்களுக்கு 7P என்று சொல்கிறாங்க. சரியா. இப்போ இந்த கோணம் தீட்டா எங்களுக்கு இந்த கூர்ங்கோணமாக திசையை அமைக்கக்குள்ள எப்பொழுதும் விளையுள் 2 விட பெருசாக தான் இருக்கும். அவை உண்மையில் இந்த படமானது எனக்கு பிழையான படமாக தான் இருக்க போகுது. ஏனென்றது நான் கோணத்தை கண்டா பிறகு சொல்கிறேன். சரியா. ஓகே. எங்களுக்கு தெரிஞ்ச வாய்ப்பாடு r² ஆனது p² + q² + 2pq cos θ. ஸோ 7p வர்க்கம் 5p வர்க்கம் + 8p வர்க்கம் + 2 × 5p 8p cos θ. இப்போ 7 இந்த பிபி எல்லாம் கேன்சல் ஆகும். அவை பி வர்க்கத்தெல்லாம் கேன்சல் பண்ணலாம். கேன்சல் ஆகினால் எங்களுக்கு 7 வர்க்கம் 49 ஆனது 5 வர்க்கம் 25 + 64 + 2 தர 8 40 cos θ. சரிதானே. இப்போ இதில் 49 25 போனால் 24, 24 64 போனால் -40. சரிதானே. அது -40 ஈக்குவல்ஸ் ப்ளஸ் நாங்கள் போடவே தேவையில்லை. 2 × 40 × cos θ. ஆகவே cos θவானது
மைனஸ் அரை. அவை எங்களுக்கு ரெண்டாம் கால்வட்டங்களை பயன்படுத்தினால் டீட்டாவுக்கு கூறுங்கோணத்தில் மைனஸ் இல்லை, ரெண்டாம் கால்வட்டத்தில் தான் மைனஸ் வரும். அவை ரெண்டாம் கால்வட்டத்தில் இவர் வந்துட்டு எத்தனை பாகையை குறிக்கிறார்? எங்களுக்கு இதை பார்த்தால் டீட்டாவானது 120 பாகையாக காணப்பட போகுது. இதை நாங்கள் எழுதலாம் கொஸ் 180 சை 60. சரிதானே? ஆகவே டீட்டா வந்து 120 பாகை. அப்போ உண்மையான படம் எப்படி வரப்போகுது? இந்த மாதிரி தான் காணப்பட போகிறார். வேறு 8p, இது 5pயாக காணப்படக்குள்ள இதில் விளையுள் எழுப்பியாக காணப்பட போகுது. இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். இது விரிகோணமாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் தான் விளையுள் தரப்பட்ட ஏதோ ஒரு விசையை விட குறைவாக காணப்படும். சரிதானே? அது இங்கே டீட்டாவானது 120 பாகையாக காணப்படும். ஸோ எங்களுக்கு தெரிஞ்ச சமன்பாடை வச்சு கொண்டு கோணத்தை காண்றோம். கேள்வியை வாசிக்கிறோம், என்ன தேவைன்றதை பார்க்குறோம், எந்த சமன்பாடை பிரயோகப்படுத்தணும்ன்றதை விளங்கி கொள்கிறோம். அவை முதலாவது கேள்வியை செஞ்சிட்டோம். ரெண்டாவது கேள்வி √2p ஆகிய விசைகள் விளையுள் விசை pக்கு செங்குத்து எனின், விசை pக்கு செங்குத்து. ஆகவே நாங்கள் கீறுவோம். இது விசையை p என்று எடுப்போம். சரிதானே? இதுக்கு விளைவுள் செங்குத்தான். இப்போ விளைவுள் செங்குத்தாக இருந்தால் அப்போ மற்ற விசை அதாவது √2p எப்படி வரணும்ன்றது உங்களுக்கு இப்போ தோண்டியிருக்கும். இவர் ஒரு விரிகோணத்தில் தான் இந்த √2p அமைக்க வேண்டும். சரிதானே? இதுதான் √2p. இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்றா இடைப்பட்ட கோணம் கேட்குறாங்க. இப்போ இது 90, இவரை டீட்டாண்டு எடுத்தோம்னா டீட்டாவை காணணும். ஸோ எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தான் இது வரப்போகுது. அதில் கருவோம் பாருங்கள். சரி, இப்போ இதுதான் இந்த பரப்பு தான், இந்த பருமன் தான் p. இது √2p. விளைவுள் எங்களுக்கு என்ன பெருமானம் மட்டும் தர இல்லை. இப்போ விளைவுளையும் கேட்டிருக்காங்க. கேள்வி என்ன? விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம். இப்போ எங்களுக்கு தெரியும் இது p, இது ஒரு செங்கோண முக்கோணம். அப்போ இந்த விளைவுள்ள r எடுத்தோம் என்றால் r வர்க்கமானது √2p வர்க்கம் மைனஸ் p வர்க்கம். ஸோ விளையுளும் pயாக தான் காணப்பட போகுது. இதே போல் எங்களுக்கு எல்லா பக்கமுமே தெரியும். ஆகவே நாங்கள் இதில் p ஒரு பக்கம் p, இந்த ஆறும் p, ஆகவே 45 பாகையாக காணப்படும். சரிதானே? ஏன் இது இப்படித்தான் காணப்படுது. √2p, இதுவும் p, இதுவும் p, செங்கோணம். இந்த ரெண்டு கோணங்களும் 45 பாகை. இப்போ இடைப்பட்ட கோணம் 90 + 45 பாகை. 135 பாகை தான் இடைப்பட்ட கோணம். சரிதானே? இரண்டாவது கேள்வியும் முடித்து விட்டோம். மூன்றாவது கேள்வி p, q ஆகிய இரு விசைகள் OA, OBயில் தாக்குதாம். தாக்கக்குள்ள இதில் விளையுள் எகைன் p. ஆகவே உங்களுக்கு விலங்கோணம் இப்போவும் இந்த இடைப்பட்ட கோணம் விரிகோணம். சரிதானே? சரி, இப்போ இதை நான் சிம்பிளாக குறிக்க வலிக்கிறேன். ஓகே, நாங்கள் எப்போவுமே இந்த பிரயோக கணிதத்தில் கேள்விகளை வாசித்து ஒரு படத்தை போட்டு
தரப்படுற விடயங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த படங்களை நாங்கள் மோடிஃபை பண்ணணும். எடுத்த எடுப்பிலே எங்களால் சரியான படத்தை போட முடியாது. சரி, அப்படி செய்கிறதா இருந்தால் அதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் வேணும். ஸோ நாங்கள் இப்போ தான் மிக சின்ன சின்ன கேள்விகளை செய்கிறோம்ன்ற காரணத்தினால எங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவைப்படும். ஸோ இங்கே தரப்பட்டதும்படி நான் குறிக்கிறேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் விரிகோணம் தானண்டு. அது விரிகோணத்தில் நாங்கள் போகிறதாக இருந்தால் ஒரு பக்கம் பி எண்டும் கியூ எண்டும். இப்போ கியூவை குறிப்போம், அதே மாதிரி பியை குறிப்போம். சரிதானே? அது எனக்கு அங்கே ஓஏ ஓபி என்றெல்லாம் தந்திருக்கிறாங்க. ஸோ இது ஓ, இது ஏ, இது பி. ஸோ இங்கே குறிக்கப்படுறது இது பி, ஓபியில் குறிக்கப்படுறது கியூ. இப்படி தாக்கேக்கில் இதில் விளையுள் உங்களுக்கு பியாக காணப்படுதான். சரி, இப்போ பி என்றதை நாங்கள் இப்படி குறிக்கிறேன். சரி, இதுதான் அவங்க அந்த முதலாவது பந்தியிலிருந்து நாங்கள் எடுக்கிறது. இப்போ ரெண்டாவது, பின்னர் இந்த ஓஏ கூடாக இன்னொரு பி விசையை அதிகரிக்கக்குள்ள, இப்போ இதுக்குரிய மட்டத்தை நான் நிறைவு செய்கிறேன். இப்படி இருக்கு. இப்போ இதில் இன்னொரு பிஐ நான் சேர்த்து போடக்கல. சரிதானே? விளையுள் எனக்கு என்ன செய்யுதாம், அதே பியாக தான் இருக்குது, ஆனால் திசை மாறுது. இப்போ நான் இதுக்குரியதை நான் கம்ப்ளீட் பண்ணினேன் என்றால் இந்த மாதிரியான ஒரு அமைப்பில் தான் எனக்கு வரணும். இதுவும் பியா. ஸோ இந்த படம் பொருத்தமான படம் இல்லை. ஏன்? இவரும் பியாக தான் காணப்படுது, இவரும் பியாக தான் காணப்படுது. அதே நேரம் இதுவும் பி. அவை இந்த படத்தில் ஏதோ ஒரு பிழை இருக்குதுன்றது எங்களுக்கு விளங்கணும். இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், இதுவும் பி. ஆகவே இப்போ தான் நாங்கள் ஒரு முக்கியமான விடயத்தை கண்டுபிடிக்கிறோம். இந்த முக்கோணமானது 3 பக்கமும் சமபக்க முக்கோணம். அப்போ ஒவ்வொரு கோணமும் 60 பாகையாக காணப்படும். என்னுடைய படத்தின்படி இந்த கோணம் குறிக்கிறது ஒரு விரிகோணம், மோர் தென் 90 டிகிரி. ஆகவே இப்போ எனக்கு விளங்குது, இந்த முக்கோணத்தை சமபக்க முக்கோணமாக கீறி மிச்சத்தை நான் அட்ஜஸ்ட் பண்ணணுமென்றது எனக்கு விளங்குது. சரிதானே? சரி, இப்போ நான் அதுக்கேற்ற மாதிரி இந்த புள்ளி ஓவில் இருந்து இந்த முக்கோணங்களை நான் குறிக்கிறேன். எப்படியும் இவர் பி, இதுவும் பி. அது எனக்கு நல்லா தெரியும். சரிதானே? இப்போ நான் எப்படி இதில் இந்த முக்கோணத்தை நான் கீறலாம்ன்றது நீங்கள் கண்டுபிடிக்கிறதுல தான் உங்களோட மேற்பட்ட பயிற்சி தேவை. இப்போ இதில் நான் இந்த புள்ளியில் 60 பாக வரக்கூடிய மாதிரி ஒரு முக்கோணத்தை நான் உருவாக்குறேன். சரிதானே? திரும்ப கூறுறேன். ஓகே, கீறினால் இப்போ இதுதான் நான் ஏற்கனவே குறிப்பிடப்பட்ட இந்த முக்கோணம். சரியா? இப்போ இது முதலாவதாக தரப்பட்ட 2 கோணங்கள விளைவுள்ள அளவார பி. சரியா? இது பியை மாற்றம் செஞ்ச பிறகு வார பியால் வார பி. ஆகவே இது இவ்வாறு காணப்பட போகுது. இங்கே தான் ஆரம்பத்தில் காணப்பட்டது. இப்போ இதுக்குரிய விளைவுள் தான் இங்கே இருக்குது. ஓகே,
இப்போ இந்த விளைவுள் இந்த பீக்கும் இடையில் வந்தது. ஆகவே எங்களுக்கு என்ன சொல்கிறது, இங்கிருந்து இன்னொரு விசை தேவைப்படும். இவர் தான் எங்களுக்குரிய Q. இப்போ இதர விசைகர இணைகரத்தை நான் பூர்ணப்படுத்தினாக இருந்தால் இந்த மாதிரி வரப்போகிறார். இப்போ இங்கே இதுவும் P, இதுவும் P. விளங்குதா? இவ்வாறு தான் நாங்கள் இந்த படங்களை நாங்கள் போட வேண்டும். சரி, இதை இன்னும் கொஞ்சம் நான் செய்கிறேன். ஓகே, இப்போ அந்த P சமன் இல்லைன்றதுனால தான் நான் இப்படி எடுத்துருக்கிறேன். இப்போ இதுக்கு சமனான ஒரு Pயை நான் கீறணும். இப்போ இது P, சரி, இது Q, இதுவும் P. ஓகே, இப்போ ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு கீறிட்டேன்னு சொல்லலாம். இப்போ எங்களுக்கு தெரியும் இந்த கோணம் 60 பாகை. இப்போ கேள்வி Qவை காணணும். Qவை எப்படி காண்றது? இதுக்கு பாருங்கள், இந்த கோணம் இந்த பக்கம் P, அதே மாதிரி இந்த பக்கமும் P, அதே மாதிரி இந்த பக்கமும் P. ஆகவே இதை சொல்லுவோம் ஒரு புள்ளி என்று சொல்லுவோம், எக்ஸ் என்று சொல்லுவோமே. இந்த எக்ஸை மையமாக கொண்டு ஒரு வட்டம் ஒன்று நாங்கள் வரைஞ்சா, Pயை ஆரையாக கொண்டு ஒரு வட்டம் ஒன்று வரைஞ்சா அது என்ன செய்யும்? இந்த 3 புள்ளிகளுக்கூடாகவும் செல்லும். செல்லுமா இல்லையா? செல்லும். ஆகவே இப்போ எனக்கு சொல்லுங்கள், இந்த கோணம் எவ்வளவு? இது 90 பாகையாக காணப்படும். ஏன்? வட்டத்தின் இவர் யார்? விட்டம். விட்டத்தினால் அதில் பரிதியில் அமைக்கப்படுற கோணம் எப்பொழுதும் செங்கோணமாக காணப்படும். அவை ஏற்கனவே இது 30 பாகையாக இருந்தால் இவர் யாராக காணப்படும்? 60 பாகையாக காணப்பட்டால் இவர் 30 பாகையாக காணப்படும். அதே நேரம் இது செங்கோணம், இது P, இவங்களோட கூட்டுத்தொகை 2 Pயாக காணப்பட்டா Qவை என்னால் காணலுமா இல்லையா? இதான் Q, இது P, இது 2P. ஸோ Q வந்துட்டு 4P வர்க்கம் மைனஸ் P வர்க்கத்தில் ரூட். ஸோ வர்க்கம் மூலம் 3 Pயாக காணப்பட போகுது. சரிதானே? அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இந்த AOB கோணம். இப்போ நான் இந்த கோணத்தை காணணும். இந்த கோணத்தை எப்படி காணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். இதை பல வழியில் காணலாம். ஒன்று, இப்போ எனக்கு தெரியும் இந்த இது ஒரு அல்ஃபாண்டு எடுத்துக்கொண்டு, சரிதானே, இது P, இது P, இது 2P, இது P, இது P. இவங்களுக்கு இடையிலான இந்த விளையுள்ள திசை அல்ஃபாவை நான் 2 விசைகளையும் வச்சு கொண்டு என்னால் காண முடியும். ஓமா இல்லையா? என்னால் காணலாம். அந்த வகையில் நான் எடுத்தேனென்றால் டான் அல்ஃபாவானது வர்க்கம் மூலம் 3P சைன் 90 சக அல்ஃபா இதன் கீழ் என்ன எழுதலாம்? P ப்ளஸ்
அல்லது 2p ப்ளஸ். இதில் இருக்கிறது நாங்கள் பியை போட்டால் 90 சக ஆல்ஃபா. ஓகே, 2p ப்ளஸ் வர்க்கமுள்ள 3, இதுதான் ஆல்ஃபா. 2p ப்ளஸ் வர்க்கமுள்ள 3 p கோஸ் 90 சக ஆல்ஃபா. இப்படி எழுவதன் மூலம், இதை சிம்பிளிஃபை பண்ணுவதன் மூலமும் என்னால் இதுக்குரிய பெறுமதியை காண முடியும். சரிதானே? ஓகே. அப்படி இல்லாட்டி இன்னொரு முறையிலையும் காணலாம். அதை நான் உங்களோட கைக்கு விடுறேன். சரியா? ஓகே. இப்போ இதை சுருக்கிறது மூலமாக எனக்கு இதில் விடையை காண முடியும். அதை உங்களால் காண இயலுமா? சொல்லுங்கள். சரி, இதில் இடம் காணாது. ஓகே, வாரன். ஓகே, இப்போ இந்த சைன் 90 சக ஆல்ஃபான்றதை நான் எழுதலாம். எப்போவுமே முக்கோணத்தில் இது செங்கோணம், இவர் 90 சக ஆல்ஃபாவாக காணப்பட்டால் இவர் மைனஸ் ஆல்ஃபாவாக காணப்படும். வர்க்கமூலம் 3p சைன் 90 சக ஆல்ஃபாவானது என்னென்று எழுதலாம்? சைன் 90 சக ஆல்ஃபாவானது நான் எழுதலாம் கோஸ் மைனஸ் ஆல்ஃபா. இதன் கீழ் 2p ப்ளஸ் வர்க்கமூலம் 3p கோஸ் 90 சக ஆல்ஃபாவை நான் எழுதலாம் சைன் மைனஸ் ஆல்ஃபா. சரிதானே? ஆகவே இப்போ இந்த பிபிஎல் கேன்சலாக சைன் ஆல்ஃபா விங்கிள் கோஸ் ஆல்ஃபா சமன் வர்க்கமூலம் 3 கோஸ் ஆல்ஃபா விங்கிள் 2 சய வர்க்கமூலம் 3 சைன் ஆல்ஃபா. ஸோ இதில் நான் இதை விரிச்சு எழுதினால் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இதை நாங்கள் என்னென்று எழுதலாம்? சரி, 2 சைன் ஆல்ஃபா சய வர்க்கமூலம் 3 சைன் வர்க்கம் ஆல்ஃபா சமன் வர்க்கமூலம் 3 கோஸ் வர்க்கம் ஆல்ஃபா. ஸோ இது அங்கால கொண்டு வந்தால் 2 சைன் ஆல்ஃபாவானது வர்க்கமூலம் 3 சைன் வர்க்கம் ஆல்ஃபா ப்ளஸ் கோஸ் வர்க்கம் ஆல்ஃபா இதில் விட 1 ஆகும். அது வர்க்கமூலம் 3. ஸோ சைன் ஆல்ஃபாவானது வர்க்கமூலம் 3 2 ஆகும். அவை ஆல்ஃபாவானது 60 பாகை ஆகும். அவை இந்த ஆல்ஃபாவானது 60 பாகை ஆகும்போது ஆகவே இடைப்பட்ட கோணம் ஏஓபியானது 90 சக 60 150 பாகையாக காணப்படும். சரிதானே? சரி, அடுத்தது 4வது பயிற்சி. இரு சமபருமனுடைய இரு விசைகள் 2θ கோணத்தில் தாக்கிக்கல விளையுள்ற பருமன். சரியா? இப்போ விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை 2π மாற்றக்குள்ள இடைப்பட்ட விளையுள்ற பருமன் 2 மடங்குண்டா தீட்டாவை காண்றாங்க. சரி, இப்போ முதலாவது ஏதோ ஒன்றாம் மாற்றிக்கலையா, இதில் அது 2 மடங்காக இருக்கான். சரியா? அப்போ இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம், இந்த மாதிரி சந்தர்ப்பத்தையும் கருதுகிறோம். பிபி உங்களுக்கு தெரியும், விளைவு இப்படி இருக்க போகிறார், இங்கே விளைவு இப்படி இருக்க போகிறார்.
சரியா? இது பருமனை மாற்றக்குள்ள விளைவுற பருமன் இருமடங்கு எனில் எப்பயும் இதுதான் ஆறாக இருக்க போகுது, இதுதான் 2r இருக்க போகுது. ஸோ இது 2π, இது π, இது தீட்டா. இதுதான் விஷயம். ஸோ நாங்கள் எழுதலாம் 2r வர்க்கமானது p வர்க்கம் ப்ளஸ் p வர்க்கம் ப்ளஸ் 2pp cos தீட்டா. சரிதானே? ஓகே, இப்போ இங்கே 2p வர்க்கத்தை வெளியே எடுத்தோம்னு சொன்னால் 1 ப்ளஸ் cos தீட்டா. இன்னும் சுருக்கமாக இருந்தால் 2p வர்க்கம் 2 cos வர்க்கம் தீட்டா பை 2. இதுதான் 4r வர்க்கம். இது முதலாவது சமன்பாடு. ஏமா இங்கே நாங்கள் கண்டமாக இருந்தால் r வர்க்கமானது p வர்க்கம் ப்ளஸ் p வர்க்கம் ப்ளஸ் 2p வர்க்கம் cos, இது 2 தீட்டா, இது 2π cos 2π. ஸோ இங்கே தீட்டா, இது 2 தீட்டா, ஆகவே இவர் தீட்டா. ஸோ இங்கே r வர்க்கமானது p வர்க்கம் 2p வர்க்கத்தை பொதுப்படுத்தம் என்றால் 1 ப்ளஸ் cos 2π. ஸோ இதுவும் 2p வர்க்கம் 2 cos π. இவர் தான் இங்கே r வர்க்கம். ஸோ இந்த r வர்க்கத்துக்கு பதிலாக நான் முதலாவது சமன்பாட்டில் கொண்டு இவரை பிரதியிட்டால் 4 இன்ட்டு r வர்க்கத்துக்கு பதிலாக நான் எழுதலாம் 2p வர்க்கம் இன்ட்டு 2 cos π ஈக்குவல்ஸ் இங்கே 2p வர்க்கம் இன்ட்டு 2 cos ஸ்கொயர் தீட்டா, இங்கே cos ஸ்கொயர். ஸோ இந்த 2p கேன்சல் ஆகும், 2 கேன்சல் ஆகும். ஸோ 2 cos π வர்க்கமானது cos தீட்டாட வர்க்கத்துக்கு சமனாக காணப்பட போகுது. ஆகவே cos தீட்டாவானது 2 cos π காணப்படும். ஆகவே தீட்டாவானது cos இன்வர்ஸ் 2 cos π. சரிதானே? மிக இலகுவான விடயம். ஸோ நீங்கள் இதுக்குரிய படத்தை தெளிவாக போட்டீங்க என்றால் இருக்கிற சமன்பாடுகளை பிரயோகித்தால் விட வரும். 5வது வினா மிக இலகுவான வினா. உங்களுக்கு வாசிக்க தெரிஞ்சால் சரியாக வாசித்து அதை சரியான படத்தில் நீங்கள் போட்டீங்க என்றால் அவ்வளவுதான், வேறு எதுவுமே இங்கே இல்லை. சரிதானே? மிக இலகுவான விடயங்கள். ஓகே, அடுத்த விடயம். உங்களுக்கு பீக்கமாக்கி வாயு விசைகள் தீட்டா கோணத்தில் தாக்கிக்கல. சரியா? எப்படியா? பீக்கமாக்கி கொண்ட விசை இது Q தாக்கிக்கல. இதில் விளையுள் R1, அதை ஏதோ ஒரு மாதிரி தராங்க. சரி, இது தீட்டா. இப்போ இந்த விசைகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை 90 தீட்டாவால் இடையே மாற்றுறாங்கன்னு சொன்னால் உண்மையாக P என்ன செய்கிறாங்க? நிலைக்குத்தாக்குறாங்க. இப்போ P நிலைக்குத்தாக்கினால் என்ன நடக்கும்? இதில் விளைவுள் மாறும். அதான் விஷயம். சரியா? ஆகினால் இப்போ இதில் விளைவுள் என்ன நடக்கும்? இது Pயாக எடுத்தமாக இருந்தால் இதுக்கேற்ற மாதிரியான விளைவுள் இங்கே வரும். அது இங்கே இதில் விளைவுள் இந்த மாதிரி மாறும். R2 மாறுமாக இருந்தால் உங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி தீட்டா என காட்டுக. இப்போ இந்த கோணம் 90 தீட்டா, அவ்வளவுதான். அவை நாங்கள் எழுதலாம் R1 வர்க்கமானது, சரியா, எங்களுக்கு தரப்பட்டிருக்கு
என்னென்று தரப்பட்டிருக்கு 2n + 1 வர்க்கம் ப்ளஸ் p வர்க்கம் ப்ளஸ் q வர்க்கம் ஆனது விசைகளோட வர்க்கங்கள் p வர்க்கம் ப்ளஸ் q வர்க்கம் ப்ளஸ் 2pq cos θ. சரிதானே? இதே மாதிரி r2 வர்க்கம் 2n - 1 வர்க்கம் இன்டு p வர்க்கம் ப்ளஸ் q வர்க்கமானது p வர்க்கம் ப்ளஸ் q வர்க்கம் ப்ளஸ் 2pq cos 90 sin θ. இந்த cos 90 sin θன்றது உண்மையில் யார்? sin θ. இதை நாங்கள் திருப்ப எழுதலாம். p வர்க்கம் q வர்க்கம் ப்ளஸ் 2pq sin θ. சரிதானே? இப்போ இதில் இருந்து இந்த முதலாவது சமன்பாட்டிலிருந்து இந்த p வர்க்கம் q வர்க்கத்தை நாங்கள் இங்கே கொண்டு வந்தால் எங்களுக்கு என்ன வரும்? 2n முழுவதின் வர்க்கம் அல்லது நாங்கள் எழுதலாம் 2n சக ஒன்றின் வர்க்கம் -1 இன்டு p வர்க்கம் சக q வர்க்கம் ஆனது 2pq cos θவுக்கு சமனாக இருக்கும். இதே மாதிரி ரெண்டாவது சமன்பாட்டிலேருந்து கொண்டு வந்தோம் என்றால் 2n சய ஒன்றின் வர்க்கம் -1 இன்டு p வர்க்கம் ப்ளஸ் q வர்க்கம் 2pq sin θ. இப்போ இது ஒரு 3ஆம் சமன்பாடு, இது ஒரு 4ஆம் சமன்பாடு எடுத்துட்டு 4 3ஆல் பிரிச்சமாக இருந்தால் tan θவானது 2n சக ஒன்றின் வர்க்கம் -1 இன்கீழ் 2n சக ஒன்றின் வர்க்கம் சக ஒன்று. ஸோ இதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணினால் இது a வர்க்கம் சய b வர்க்கம் என்ற ஃபார்மேட்டில் இருக்குது. சாரி, இங்கேயும் இது சயதான். ஆகவே நாங்கள் இதை எழுதலாம். கூட்டினால் மேலே 2n கழிச்சால் 2n இன்டு 2n மேலே சாரி கூட்டினால் 2n கழிச்சால் என்ன வரும்? ஓகே, இதை நாங்கள் முதல்ல கழிக்கிறோம், போயிட்டது. பிறகு கூட்டுறோம் 2n சக 2. கீழுக்கு ஃபஸ்ட்டுக்கு கூட்டுறோம். ஸோ 2n சக 2. பிறகு கழிக்கிறோம். கழிச்சா என்ன வரும்? இங்கே இது சாரி கழிச்சால் அதான் இங்கே இருக்கு. ஓகே, 2n சய 2. ஸோ இந்த 2n சக இல்லாமல் போக எங்களுக்கு என்ன மிஞ்சும்? இங்கே பிள்ளை விட்டுட்டேன் வரேன், முதல்ல வந்து எழுதுகிறேன். ஓகே, முதலாவதாக இதை கூட்டுவோம். ஸோ 2n சக 2 கழிப்பம் 2n. இங்கே கூட்டுவோம். கூட்டினால் 2n கழிச்சால் 2n சய 1 2n சய 2. சாரி, ஓகே, நவ் ஓகே. ஸோ 2n போக 2 போக n சக 1 இங்கு n சய 1. ஆகவே தீட்டாவானது tan இன்வர்ஸ் n சக 1 இங்கு n சய 1. சரிதானே? ஆகவே இந்த கணக்கும் கம்ப்ளீட். ஆகவே பிள்ளைகள், இந்த சமநிலை சம்பந்தமான அடிப்படையான பாடத்தில் உங்களுக்கு இரு விசைகள் தரப்படக்கில்ல சரியான மாதிரி வாசித்து அதுக்குரிய படத்தை சரியான மாதிரி போட்டு எங்களுக்கு தரப்பட்ட விளையுளுக்கான ஒரு சமன்பாடு இருக்குது. விளையுள் கிடையோட கிடையில் இருக்கிற விசையோடு அமைக்கிற அல்ஃபாவுக்கான ஒரு சமன்பாடு இருக்குது. ரெண்டையும் பிரயோகிச்சு அல்லது ரெண்டில் எது
பிரயோகிக்கணுன்றதை நீங்கள் தீர்க்கமாக கண்டுபிடிச்சி விடைகளை செஞ்சுட்டு போகிறது தான். வேறு எதுவுமே இல்லை. மிக இலகுவான பாடம். சரிதானே? இதில் தொடர்ச்சியான இன்னொரு வீடியோவோட நான் சந்திக்கிறேன். நன்றி. என்ற தொடர்ச்சியான வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுமாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்களுக்கும் இந்த சேனலை அறிமுகப்படுத்துங்க. அவங்களும் இந்த இணைந்த கணிதத்தில் இருக்கிற உட்பிரிவுகளை மிகவும் இலகுவாக கற்கிறதுக்கு என்னுடைய சேனல் உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஆகவே உங்களோட நண்பர்களுக்கும் இந்த சேனலை பற்றி அறிமுகப்படுத்துங்க. நன்றி.